தூத்துக்குடியை சேர்ந்தவர் 27 வயதான மதன். இவர் நிபந்தனை ஜாமீன் காரணத்தினால சேலம் டெய்லியும் சைன் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்பதான் தான் மனைவியோட சேர்ந்து சைன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறதுக்கு உள்ள போறாரு. அவரு உட்காரதுக்குள்ளாகவே 4 பேர் அவரை சரமாரியா வெட்டிட்டு வெளியே போறாங்க. என்ன காரணம்ன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு த கேடிவி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம்ஓ ஷோ வித் சோபனா. தூத்துக்குடியை சேர்ந்தவர் 27 வயதான மதன். இவர் தாளமுத்து தெருவை சேர்ந்தவர். இவர் மேல ஆல்ரெடி ஒரு கொலை வழக்கு இப்ப நிலுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 கொலை முயற்சி வழக்கும் இப்ப அவர் மேல நிலுவையில இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த மே மாதம் இவர் ஒரு கொலை பண்றாரு. இதனால சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீன்ல வெளியே வராரு. இந்த நிபந்தனை ஜாமீன் காரணமாக சேலம்ல இவருக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்லயும் சைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறதுனால தன்னுடைய மனைவியோட சேர்ந்து கடந்த ஜூலை 10ஆம் தேதி சேலத்துக்கு வராரு. சேலத்துக்கு அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் நேத்து காலையில சைன் பண்ணிட்டு அவங்க மனைவியோட சேர்ந்து ஹோட்டல், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட உள்ள போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் இங்க இருந்து கூப்பிட்டா கேட்கிற அளவுக்கு தான் பக்கத்திலேயே இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த கொலை என்பது நடக்கப்பட்டிருக்கு. இவர் உள்ள போயிட்டு சேர் இழுத்து உட்காரதுக்குள்ளவே அவரை பின்தொடர்ந்து ஒரு 4 பேர் வராங்க. அவங்க கையில பெரிய பெரிய பட்டா கத்திகளையும் வச்சிருக்காங்க. அந்த கத்தியை வச்சு அவரை சரமாரியா வெட்டுறாங்க. இந்த சம்பவம் ஒரு நிமிஷம் கூட நடக்கல. ஆனா அதுக்குள்ளேயே மதனுடைய உயிர் ரத்த வெள்ளத்துல புரண்டு அங்க இறந்தும் போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள போலீசார் எல்லாருமே அந்த இடத்துல மதனோட உடம்ப அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க போலீஸ். இவரு இப்பதான் ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணதுனால டெய்லி சைன் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த சமயத்துல இவர் எங்க போறாரு எங்க வராருன்னு சொல்லிட்டு இவரை பின்தொடர்ந்து ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில தான் முன்விரோதத்தின் காரணமாக இவரை வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரும் சொல்லியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தவங்களும் சுத்தி இருந்த பொதுமக்களும் சினிமா காட்சிகளை மிஞ்சுற மாதிரி இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு கடந்த மே மாதம் ஒரு கொலை பண்ணிருக்காரு. என்னன்னா இவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து 3 பேர் ரோட்ல, அதாவது தூத்துக்குடியில மது அருந்தி விட்டு ரோட்ல ரொம்ப வேகமா அவங்களுடைய வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் தன்னுடைய லீவுக்காக சொந்த ஊருக்கு வந்த 30 வயதான மரடோனா, இவர் கப்பல்ல க்ரூ மெம்பரா வேலை செஞ்சுட்டு வராரு. இவர் தன்னுடைய லீவுக்காக சொந்த ஊருக்கு வராரு. அந்த டைம்ல தான் இவர் போயிட்டு இருக்கும் போது இவங்க ரொம்ப வேகமா அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கும் போது அவங்க கிட்ட போய் இவர் சொல்றாரு, என்ன இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு போறீங்க, இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு பொதுமக்கள் மேல விபத்துக்குள்ளாக்கி வீணா ஒரு உயிர் போறதுக்கா, இப்படி எல்லாம் ஓட்டிட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் சொல்லும் போது இதனால இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை முன் வச்சுதான் மரடோனாவை இந்த மதன்குமாரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து 2 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து இவரை கடத்தி கடற்கரையானு கொண்டு போய் அங்க அவரை சரமாரியா வெட்டி கொலை பண்றாங்க. போலீசாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மரடோனா கொலையில அவர் கையில வெட்டப்பட்ட அந்த இடத்துல இந்த மதனுக்கும் வெட்டி இருக்காங்க. சோ ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. மேபி மரடோனாவை கொலை பண்ணதுனால அந்த முன்விரோதத்தினால ஆள் வச்சு மதனை வெட்டி இருக்கலாம்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம மதனோட மனைவியாகிய மோனிஷா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த கொலையை மரடோனா அவருடைய அப்பாவும் அவருடைய சொந்தக்காரர்களும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. 4 பேர் கொண்ட குழு இந்த விசாரணையில இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்தை விட்டு அந்த வெட்டுன 6 பேருமே வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் செக்கிங்ன்றது நடைபெற்றுதான் வந்திருக்கு. ஏன்னா மாவட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க வெட்டிட்டு தப்பிச்சு போன ஒரு சிசிடிவி காட்சிகளும் வெளியாயிருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 2 பைக்ல வந்தாங்க, 6 பேர் வந்தாங்க. ஆல்ரெடி 2 பேர் பைக்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாங்க. 4 பேர் மட்டும் வேகமா உள்ள வந்தாங்க. யாரோ உள்ள சாப்பிட வராங்க அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தோம். ஆனா கடகடன்னு ஒரு சாறு இழுத்து உட்காரதுக்குள்ள தன்னுடைய மனைவிக்கு முன்னாடியே சரமாரியா அவரை வெட்டிட்டு கிட்டத்தட்ட 30 செகண்ட்குள்ள ஆகல இது நடந்ததெல்லாம். அதுக்குள்ளே கடகடன்னு வெட்டிட்டு கடகடன்னு தப்பிச்சு போயிட்டாங்க. போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடி சொன்னது போல
சினிமா பாணியை மிஞ்சுற அளவுக்கு இந்த கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி மதன் மேல 3 கொலை முயற்சி வழக்குகள் இருக்கு, ஒரு கொலை வழக்கும் இருக்கிறதுனால போலீசார் வந்து பல கோணத்துல வந்து இந்த கொலை முயற்சியை வந்து கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. மரடோனா கொலை பண்ணதுனால அந்த காரணத்தினால இவரை வெட்டியிருக்காங்களா, இல்ல ஆல்ரெடி 3 கொலை வழக்கு வந்து இவர் மேல இருக்கிறதுனால கொலை முயற்சி வழக்கு, சோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தீவிர விசாரணை என்பது போயிட்டு தான் இருக்கு. வரக்கூடிய விசாரணை தகவல்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.